ஆனால் தனுசு ராசினியர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப குறைவாக இருக்கு. சில பேருக்கு பண பிரச்சனை இருந்தாலும் அதை விட பெருசா சரி பிரச்சனையே வந்துருச்சு, அந்த பிரச்சனை போறதுன்னா கூட நீங்க விட மாட்டீங்க. அந்த பிரச்சனையை புடிச்சு உலுக்கி எடுத்துடுறீங்க. உங்க கூட இருக்கிறவங்களுக்குலாம் இந்த உண்மை தெரியும். ஒரு மண்ணு நடக்கல வாழ்க்கையில. குரு பார்த்தா என்ன, பார்க்கலைன்னா என்ன, இதை பேசாத தனுசு ராசி அன்பர்கள் இருக்கவே முடியும். இந்த 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுனால் முயற்சி பண்ணுவீங்க, தவறான முயற்சியை பண்ணுவீங்க. நேர்மையான முயற்சி அல்ல, எல்லாமே இல்லீகல் முயற்சிகள். கையில் இருக்கிற அப்பா அம்மாவை விட்டுருவீங்க, கையில் இருக்கிற கணவனை விட்டுருவீங்க, கையில் இருக்கிற மனைவியை விட்டுருவீங்க, அக்கா தங்க அண்ணா தம்பியை விட்டுருவீங்க. எதையோ பறக்கிறத பிடிக்க போய் கடைசியில் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். பராபவ ஆண்டுல 12 ராசிகளுக்கான பலாபலன்கள் என்ன, அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனுசு ராசி. காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் வீடு தனுசு ராசி. இங்க மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கு. தனுசு ராசி நேயர்களை போய் கேட்டீங்கன்னா பக்கம் பக்கமா சோக கதையை பேசுவாங்க. உண்மையிலேயே சொல்ல போனா இருக்கிறதுலேயே சொகுசானவங்க தனுசு ராசி நேயர்கள் தான். இதை ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம சொல்றத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா தனுசு ராசி நேயர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப குறைவா இருக்கு. சில பேருக்கு பண பிரச்சனை இருந்தாலும் அதை விட பெருசா மனப்பிரச்சனை என்பது இருக்கு. தனுசு ராசிக்கு பத்தலை 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 பத்தலை, என்ன நடந்தாலும் பத்தலை, எது கொடுத்தாலும் பத்தலை. தனுசு ராசி நேயர்கள், நீங்கள் என் மேலே கோவப்பட்டாலும் சரி, என்ன உங்களுக்கு பிடிக்காம போனாலும் சரி, உண்மையை தான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய 100 பிரச்சனைகளில் 85 பிரச்சனை நீங்களா உருவாக்குனது. நீங்க உருவாக்குனது தான் 85%. 15% விதி இல்லை கிரகம் கொண்டு வந்தது. சரி பிரச்சனையே வந்துருச்சு, அந்த பிரச்சனை போறதுன்னா கூட நீங்க விட மாட்டீங்க. அந்த பிரச்சனையை புடிச்சு உலுக்கி எடுத்துடுறீங்க. உங்க கூட இருக்கிறவங்களுக்குலாம் இந்த உண்மை தெரியும், உங்களுக்கு மட்டும் தெரியாது. இதுதான் தனுசு ராசி. பராபவ ஆண்டுல நீங்க என்ன எதிர்பார்க்கலாம், எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு இருக்க முடியும், என்ன பரிகாரங்கள், இதை பற்றி பேசலாம் வாங்க. தனுசு ராசிக்கு தற்சமயம் 3ஆம் வீட்டில் ராகு, 4ஆம் வீட்டில் அர்த்தாஷ்டம சனி, 7ஆம் வீட்டில் குரு தன்னுடைய சொந்த வீடான உங்கள் ராசிநாதனான குரு உங்கள் வீட்டையே சமசப்தம பார்வையாக ஜூன் 2 வரைக்கும் பார்ப்பார். ஜூன் 2 முதல் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் மறைவார், மறைந்து உச்சம் பெறுவார். உங்கள் ராசியின் 12, 2, 4ஆம் வீடுகளை பார்க்க போகிறார். இப்போதைக்கு ராசிக்கு 9ஆம் வீட்டில் கேது. இதுதான் நிலைமை, இதை வச்சு பேசுவோம். தற்சமயம் குரு பலம், குரு பார்வை பெற்ற தனுசு ராசி அன்பர்கள், என்னையா குரு பார்வை, ஒரு மண்ணு நடக்கல வாழ்க்கையில். குரு பார்த்தா என்ன, பார்க்கலைன்னா என்ன, இதை பேசாத தனுசு ராசி அன்பர்கள் இருக்கவே முடியாது. எப்பவுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, நம்ம நினைச்சபடியெல்லாம் நடக்கிறதுக்கு கடவுள் ஹோட்டல் பேரரோ நம்ம வீட்டு வேலைக்காரனோ இல்லை. கடவுள் நினைப்பார் நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு, அதுபடி அவர் காயை நகர்த்திட்டு போறார். இன்றைக்கு உங்களுக்கு கெடுதல்னு நீங்க நினைச்சது தான் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லதா இருக்கலாம், நீங்க இழக்கலாம். நாளைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நல்லதுன்னு நினைக்கிற ஒன்றும் பெரிய கெடுதலா இருக்கலாம். இதை தெரிஞ்சுக்க எப்படி முடியும் அப்படின்னா, நிதானம், தெய்வ பக்தி அண்டு நம்பிக்கை. உங்களை சுற்றி இருக்கிறவங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில பெரிய பிரச்சனை, அழிவுக்கு காரணமாக இருக்கக்கூடியது. தனுசு ராசியை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் காதல வாங்குவாங்க. குறிப்பாக நண்பர்கள் உங்களுடைய மனசை கலைக்கிறதும், குறிப்பாக சொந்தக்காரர்கள், உறவினர்கள், அவங்க இதை சொல்கிறாங்க, இவங்க இதை சொல்கிறாங்க, அது அப்படி
வானத்தில் பறக்கிற ஒரு ராசி தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு இயல்பில் நல்ல குணங்கள் உண்டு. ஆனால் அதை வெளிப்படுத்துகிற வகை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனை வரும். உங்களுக்கு உள்ள ஒரு அகம்பாவம் இருக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டில். அந்த அகம்பாவம் சட்டுன்னு வெளியே வரும். அது அடுத்தவர்களையும் காயப்படுத்தும். அப்போ நல்லவர்களை தொலைத்து விட்டு மறுபடி அது இல்லை, வாழ்க்கையில் இது இல்லைன்னு புலம்பக்கூடிய நிலைமை பார்க்குறோம். தனுசு ராசிக்கு முக்கியமாக குரு பார்வை முடிந்த பிறகு ஜூன் 2லேருந்து சில மாற்றங்கள் நடக்கும். நல்ல தூக்கம், பணவரவு, அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கத்திலிருந்து விடுதலை, ஆரோக்கிய பிரச்சனைகள் மாறுவது, அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக ஆகிறது, இதெல்லாம் ஜூன் 2க்கு பிறகு எதிர்பார்க்கலாம். இந்த 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவினால் முயற்சி பண்ணுவீங்க, தவறான முயற்சியை பண்ணுவீங்க. நேர்மையான முயற்சி அல்ல, எல்லாமே இல்லீகல் முயற்சிகள். அதை பண்ணலாமா, இதை செய்யலாமா, இங்கே போய் சொல்லலாமா, இதை பண்ணலாமா, இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் பேக் ஃபயர் ஆகும் ஒரு ஸ்டேஜில். ஏன்னா உண்மைக்கு ஒரு சக்தி இருக்கு. இன்னைக்கு இல்லைன்னா ஒரு வருஷம் கழிச்சு இல்லைன்னா என்னைக்கோ ஒரு நாள் உண்மை வெளியில் வந்தே ஆகும். அன்னைக்கு உங்கள் மனசு பாடாப்படுது. இதுதான் நடந்துட்டு இருக்குது, நடந்தது, இனிமேல் அது நடக்காமல் மாற்றிக்கக்கூடியது உங்கள் கையில் இருக்குது. உங்கள் 7ஆம் வீட்டில் குருவும் 4ஆம் வீட்டில் புதன் ஏப்ரல் 17ஆம் தேதி அதை பரிவர்த்தனை யோகமாக அமையக்கூடிய இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய யோகமும் உண்டு, தகராறுகளும் உண்டு. பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள், கணவனை பிரிந்திருக்கக்கூடிய மனைவிகள், மனைவியை பிரிந்திருக்கக்கூடிய கணவன்மார்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். யார் யாரோ வாழ்க்கையில் வராங்க, யார் யாரோ போகிறாங்க. அந்த வாழ்க்கையில் அவங்க சொல்கிறது, அவங்க பேசுறது நன்கு அறிமுகமானவர்களை தவிர, பெற்ற தாய் தந்தையை தவிர வேற 3வது மனிதர்களுக்கு இடம் கொடுக்கிறது தவிர்க்கணும். ஏப்ரல் 11ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல யோகங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி ஜூன் 2க்கு பிறகு அமோகமாக வாழ்க்கைகள் மாறும். உங்களுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நல்லா வரும். ப்ரமோஷன், ஜாப் சேஞ்ச் எல்லாம் நிறையா பண்ண முடியும். அதே மாதிரி ஃபைனான்ஸ் இன்கம் நல்ல வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த ஸ்மார்ட் ஸ்பெண்டிங் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி இருக்குது. பணம் வர்றது ஓகே, கண்ட இடத்துல கண்டவங்களை நம்பி லட்சக்கணக்கில் ஏமாறுறதுங்கிறத தவிர்க்கணும். ஏப்ரல் 14க்கு பிறகு நல்ல காலகட்டங்கள் இருக்குது. ஆனால் ஜூன் 2க்கு பிறகு இன்னுமே நல்லா இருக்குது. குடும்ப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லைனாலும் தொடர்ந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது மைண்டு. எதையோ தொலைச்ச மாதிரி. அதாவது கையில் இருந்த ஒன்றை இழந்துட்டு அதையே நினச்சி தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் பல மனிதர்கள் செய்யக்கூடியது உங்களுக்கு அது அதிகமாக இருக்குது. எப்போவுமே நோன் டெபிள் இஸ் பெட்டர் தென் அன் அன்னோன் ஏஞ்சல் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வாசகம் உண்டு. அது தனுசுக்கு பொருந்தும். கையில் இருக்கிற அப்பா அம்மாவை விட்டுருவீங்க, கையில் இருக்கிற கணவனை விட்டுருவீங்க, கையில் இருக்கிற மனைவியை விட்டுருவீங்க, அக்கா தங்க அண்ணா தம்பியை விட்டுருவீங்க. எதையோ பறக்கிறத பிடிக்க போய் கடைசியில் லைஃப் கேள்விக்குறியாக பார்க்குறோம். கண்டிப்பாக வேலை பலு என்பது அதிகமாக இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் கம்மியாகாது. கண்டிப்பாக அதில் ஸ்ட்ரெஸ் இருக்கும், காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அரசியல், வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அரசியல் அதிகமாக இருக்கும். பின்னாடி கத்தியால் குத்துறது, பேக் ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது அதிகமாக தான். மாணவ மாணவியர்களுக்கு சூப்பர். இந்த நேரம் இனிமேல் எதிர்காலத்தில் என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுமையாக திட்டமிடலாம். அந்த காலகட்டங்கள் இந்த காலகட்டம். இந்த ஏப்ரல், மே, ஜூனில் அடுத்த வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள். ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான பீரியடுன்னு சொல்ல முடியாது. உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி நடக்குது, இப்போ நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் பொது பலன்கள். 25லேருந்து 30% வேலை செய்யும். உங்களுடைய ஜனன ஜாதகம், பிறப்பு ஜாதகம், அதில் என்ன தசாபுக்தி நடக்குது, அதில் லக்னம் என்ன, லக்னாதிபதி யார், இதையெல்லாம் பார்த்தால் நீங்கள் இப்போ கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் எங்களை காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை, தனிப்பட்ட ஜாதகத்தை துல்லியமாக கணித்து தர முடியும். 200% அதில் உள்ள பலன்களை எடுத்து இதுதான் ஃப்யூச்சரில் நீங்கள் நடக்கும், இதை இப்படி மாற்றிக்கலாம், சரி செய்ய முடியும், கரெக்ட் டைரக்ஷன் கொடுக்க முடியும். ஆக கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கன்சல்டேஷன் எடுக்கும் போது நானே நேரடியாகவோ ஆன்லைன்லேயோ உங்களோட பேசி உங்களுக்கான பாத், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான திட்டங்களை தெளிவாக சொல்ல முடியும். இப்போ இருக்கக்கூடிய பிளானட்டரி மூமெண்ட், அர்த்தாஷ்டம சனி, குரு பயிற்சி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமான காலகட்டங்களில் தான் இருக்கீங்க. இருந்தாலும் காலம் ஓடிடும், இப்படியே மெதுவாக போகும். தெய்வ பக்தி மட்டும்தான் உங்களை காப்பாற்றும், வேறு எதுவும் உங்களை காப்பாற்ற முடியாது.
ஆன்மீக சிந்தனைகளும் தெய்வ பக்தி மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். தனுசு ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் என்ன? முதல்ல உங்களுடைய பரிகாரம் பெரியவர்களுக்கு மரியாதை தர வேண்டும். 2, உங்களுடைய பரிகாரம் எந்த விதமான முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. 3, உங்களுடைய பரிகாரம் குலதெய்வ வழிபாடு. உங்களுடைய குலதெய்வம் யார், அந்த குலதெய்வத்தை நீங்கள் வழிபட வேண்டும். இந்த 3ம் மறுக்க முடியாத, தவிர்க்க முடியாத பரிகாரங்கள். இந்த காணொளி தனுசு ராசினியர்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வரும் காணொலியில் என் அன்பிற்கினிய தனுசு ராசினியர்களே, உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.